ஆடி முதல் வெள்ளியையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள துர்க்கையம்மனை தரிசிக்க பக்தர்கள் குவிந்தனர். இதனால் அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்ந்து பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்யும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஏராளமான பக்தர்கள் அதிகாலையில் இருந்தே நீண்ட வரிசையில் நின்று துர்க்கையம்மனை வழிபட்டு வருகின்றனர். உற்சவர் துர்க்கையம்மன் சன்னதியில் பெண்கள் தீபம் ஏற்றி தரிசித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் பள்ளியிலேயே பூச்சி மருந்து குடித்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் பள்ளி பேருந்துகள் எரிக்கப்பட்டன. கடந்த 4ஆம் தேதி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மாணவன் தவறு செய்ததால் பெற்றோரோடு வருகை தருமாறு பள்ளி நிர்வாகம் கூறியது. இதனால் செய்வதறியாது திகைத்த மாணவன் பூச்சி மருந்தை கொண்டு வந்து பள்ளி வாசலில் வைத்து குடித்துவிட்டு பள்ளிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவனின் உயிரிழப்புக்கு காரணமான பள்ளி நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவன் உடலை கொண்டு வந்த வாகனத்தை வீரவநல்லூர் காவல் நிலையம் முன்பே நிறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியின் 2 பேருந்துகள் எரிக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகில் உள்ள பள்ளியில் வெறிநாய் கடித்ததில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். பாட இடைவேளையில் மாணவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியே வந்துள்ளனர். அப்போது அங்கு சுற்றித் திரிந்த வெறிநாய் மாணவர்களை கடித்துள்ளது. படுகாயமடைந்த 3 மாணவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளியைச் சுற்றி சுற்றுச்சுவர் இல்லாததால் நாய்கள் உள்ளே வந்து கடித்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் பழைய பேப்பர் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரையும் ரசாயன நுரை கலவையையும் பீச்சி அடித்து 5 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீயை அணைத்தனர். அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்துக்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளித்து வருகிறது. தொடர்ந்து நீர் திறப்பு அதிகரிப்பின் காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து கடலூர் வந்து அறை எடுத்து தங்கி ஏடிஎம்மில் நூதன முறையில் பணம் திருடிய 2 கைது செய்யப்பட்டனர். கடலூர் செம்மண்டலத்தில் உள்ள SBI ஏடிஎம்முக்குள் 2 சந்தேகத்துக்கிடமாக அடிக்கடி சென்று பணம் எடுத்து வந்துள்ளனர். இதனை மும்பையில் உள்ள CCTV கண்ட்ரோல் ரூமிலிருந்து கண்காணித்து கடலூர் வங்கிக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் 2 பிடித்து விசாரித்ததில் ஏடிஎம்மில் வாடிக்கையாளர் பணம் எடுக்கும் போது பணம் வெளியே வராதபடி பிளேடை பொருத்தி வைத்து அவர்கள் சென்ற பின் பணம் திருடியது கடலூரில் அறையெடுத்து தங்கியிருந்தது தெரியவந்தது. விசாரணைக்கு பின்னர் 2 கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பொதுமக்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது பணம் வராமல் செல்போனுக்கு மெசேஜ் மட்டும் வந்தால் உடனடியாக வங்கிக்கு தகவல் அளிக்க வேண்டும். இல்லையென்றால் இதுபோன்ற நபர்களால் பணம் திருடப்பட்டிருப்பது தெரியாமல் போய்விடும் என்று வங்கி ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். திருபுவனம் அஜித்குமார் காவல் கொலை வழக்கில் 5 பேருக்கு CBI சம்மன் வழங்கியுள்ளது. அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார், கோவில் காவலாளிகளான வினோத்குமார் மற்றும் பிரவீன்குமார், இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையரின் கார் ஓட்டுநர் கார்த்திக் வேல், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் ஆகியோருக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. அதில் வெள்ளிக்கிழமையன்று காலை 10:30 மணிக்கு மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள CBI அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து வழித்தட எண் 24 பேருந்து மூலம் கல்லூரி செல்லும் மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காட்டுக்கோட்டை அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இவ்வாறு ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழக ஆத்தூர் பணிமனை கிளை மேலாளர் ராஜாவிடம் கேட்டபோது கல்லூரி நிர்வாகத்திடமும் பாதுகாப்பு கருதி காவல்துறையிடமும் புகார் அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கோவை வனக்கோட்டத்துக்குட்பட்ட பூண்டி அருகே காட்டு யானை தாக்கியதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். குழி வயல் சராகம் என்ற வனத்தை ஒட்டிய பகுதியில் செல்வி என்ற பெண் ஆற்றில் துணி துவைத்துக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் நடந்துள்ளது. வனத்தை ஒட்டிய பகுதியில் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.
பொதுப்பணித்துறை பணிக்காக சென்றபோது நவமலை மலைவாழ் குடியிருப்பைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதல்வர் உத்தரவிட்டார். இந்த நிவாரணம் போதுமானது அல்ல என தெரிவித்துள்ள பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கும் காயமடைந்த 19 பேருக்கும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தண்டவாளத்தில் கல் வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஆம்பூர் பச்சைக்குப்பம் ரயில் நிலையங்களுக்கு இடையில் தண்டவாளத்தில் சிமெண்ட் கல் ஒன்று வைக்கப்பட்டிருப்பதைக் கண்ட ரயில்வே பணியாளர்கள் இருப்பு பாதை காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி தண்டவாளத்தில் கல் வைத்த சிவக்குமார் என்பவரை கைது செய்தனர். தக்க சமயத்தில் ரயில்வே பணியாளர்கள் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த கல்லை அகற்றியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வரும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி களை கட்டி வருகிறது. இங்கு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பல வகையான மாம்பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியின் ஒரு பகுதியாக உணவு போட்டி நடைபெற்றது. மாம்பழத்தின் மதிப்பை கூட்டும் வகையிலும் அதன் பயன்பாடுகளை பிரபலப்படுத்தும் வகையிலும் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பெண்கள் இந்த போட்டியில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு மாம்பழத்தை அடிப்படையாக கொண்டு இனிப்பு, காரம், பானம், சிற்றுண்டி என 50க்கும் மேற்பட்ட விதவிதமான உணவு வகைகளை சமைத்து அசத்தினர். தாராபுரம் அருகே தனியாருக்கு சொந்தமான காற்றாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான காற்றாலை சேதமடைந்ததாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தில் நடந்த சாலை விபத்தில் துப்பாக்கி தொழிற்சாலை ஊழியர் உயிரிழந்தார். திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் தீயணைப்புத்துறை ஊழியராக பணிபுரிந்து வந்த செந்தில் என்பவர் கடலூரிலிருந்து திருச்சிக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது புதுக்கூரைப்பேட்டை அருகே வந்தபோது எதிரே வந்த ஒரு தனியார் பேருந்து அவர் ஓட்டி வந்த காரின் மீது பயங்கரமாக நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் செந்தில் உயிரிழந்தார். சாலை பணிகள் காரணமாக ஒரு வழிப்பாதையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதால் விபத்து ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஈரோடு அருகே தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதியர் கொலை வழக்கு உட்பட 7 குற்ற வழக்குகள் சிபிசிஐடி மறு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் மூவர் கொலை வழக்கு, காங்கேயத்தில் 2 வழக்கு உட்பட 5 வழக்குகளும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதில் சென்னிமலையில் நிகழ்ந்த 2 ஆதாய கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை பாளையங்கோட்டையில் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராத புதிய காந்தி மார்க்கெட் வளாகத்தில் வடமாநில தொழிலாளி ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்த பீச்சிபால் என்பவர் உயிரிழந்துள்ளார். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த ரத்தன்யாவுக்கு நீதி கேட்டும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்தும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் அருகே நடந்த போராட்டத்தில் வரதட்சணை கொடுமைகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ரத்தன்யாவின் உருவப்படத்துக்கு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தாக்குதலுக்குள்ளான டாக்ஸி ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முன்விரோதம் காரணமாக ஓட்டுநர் பாண்டியராஜன் உயிரிழந்ததாக எண்ணி அவரது உறவினர்கள் அதே ஊரைச் சேர்ந்த ராமன் என்பவரின் வீட்டுக்கு சென்று அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தினர். மேலும் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி திருமங்கலம் சேடப்பட்டி சாலையில் பாண்டியராஜனின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ரயில்வே மேம்பாலத்தில் கேபிள் பொருத்தும் பணியின் போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. வெல்டிங் வைத்ததால் கேபிள் வயர்களில் தீப்பற்றி தீப்பொறிகள் தண்டவாளத்தில் விழுந்தன. உடனடியாக ரயில்வே பணியாளர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். பாதுகாப்பு கருதி நாகர்கோவில் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயில் 25 நிமிடங்கள் மணப்பாறை ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 22ஆம் தேதி வருவதை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலை வழியாக மூணாறு செல்லும் சாலை அவசர கோலத்தில் அரைகுறையாக போடப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலையை சீரமைக்க பொதுமக்கள் பல நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அதனை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். எனவே அவசரகதியில் சாலை அமைப்பதை கைவிட்டு பல்லடம் உடுமலை சாலையை தரமானதாக அமைக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். குமரி மாவட்டத்தில் தான் படித்த பள்ளிக்கே தலைமையாசிரியராக பொறுப்பேற்றிருக்கிறார் பழங்குடியின பெண் ஒருவர். குமரி மாவட்டம் பேணு பகுதி பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த ஷீலா
பத்துக்காணி மலை அரசு ஆதிதிராவிடர் உண்டு உறைவிட பள்ளியில் 1991ஆம் ஆண்டு 1ஆம் வகுப்பில் சேர்ந்தார். 12ஆம் வகுப்பு வரை அங்கேயே படித்த அவர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள ஆசிரியர் பயிற்சி மையத்தில் பயின்று 2007ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் ஆசிரியையாக பணியாற்றினார். தாம் படித்த பத்துக்காணி அரசு பள்ளிக்கு பணிமாறுதல் வேண்டும் என மனு அளித்திருந்த அவருக்கு குமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அரசு பள்ளி ஆசிரியையாக மாறுதல் கிடைத்தது. பின்னர் வட்டப்பாறை பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பதவி உயர்வில் சென்றார். இப்போது பத்துக்காணி அரசு ஆதிதிராவிடர் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக ஆகியிருக்கிறார். இது அவரது சொந்த ஊர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. பசங்க எல்லாம் படிக்கணும், அது ஒன்று தான் எனக்கு நான் சொல்ல போகிற விஷயம். படிப்பு தான் முக்கியம். எந்த ஒரு ஏழையுமே படிப்புங்கிற விஷயந்தான் உயர்த்தணும். என்னோட லெவலில் நான் புரிஞ்சிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி படித்து பெரிய ஆளாக வரணும். கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கன அடியில் இருந்து 20,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளித்து வருகிறது. தொடர்ந்து நீர்த்திறப்பு அதிகரிப்பின் காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடி முதல் வெள்ளியையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள துர்க்கையம்மனை தரிசிக்க பக்தர்கள் குவிந்தனர். இதனால் அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்ந்து பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்யும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஏராளமான பக்தர்கள் அதிகாலையில் இருந்தே நீண்ட வரிசையில் நின்று துர்க்கையம்மனை வழிபட்டு வருகின்றனர். உற்சவர் துர்க்கையம்மன் சன்னதியில் பெண்கள் தீபம் ஏற்றி தரிசனம் செய்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து கடலூர் வந்து அறையெடுத்து தங்கி ஏடிஎம்மில் நூதன முறையில் பணம் திருடிய 2 கைது செய்யப்பட்டனர். கடலூர் செம்மண்டலத்தில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்மிற்குள் 2 சந்தேகத்திற்கிடமாக அடிக்கடி சென்று பணம் எடுத்து வந்துள்ளனர். இதனை மும்பையில் உள்ள சிசிடிவி கண்ட்ரோல் ரூமில் இருந்து கண்காணித்து கடலூர் வங்கிக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து காவல்துறையினர் 2 பிடித்து விசாரணை நடத்தியதில் ஏடிஎம்மில் வாடிக்கையாளர் பணம் எடுக்கும் போது பணம் வெளியே வராதபடி பிளேடை பொருத்தி வைத்து அவர்கள் சென்ற பின் பணம் திருடியதும் கடலூரில் அறையெடுத்து தங்கியிருந்ததும் தெரியவந்தது. விசாரணைக்கு பின்னர் 2 கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பொதுமக்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது பணம் வராமல் செல்போனுக்கு மெசேஜ் மட்டும் வந்தால் உடனடியாக வங்கிக்கு தகவல் அளிக்க வேண்டும். இல்லையென்றால் இதுபோன்ற நபர்களால் பணம் திருடப்பட்டிருப்பது தெரியாமல் போய்விடும் என்றும் வங்கி ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி அருகே பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி கொலை செய்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் காளிதாஸை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 14ஆம் தேதி மாலை வயல் வேலையை முடித்துவிட்டு மழை நிற்பதற்காக மரத்தடியில் காத்திருந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து காளிதாஸ் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாகவும் பின்னர் அப்பெண்ணை கொடூரமாக கொலை செய்துவிட்டு அவரது சடலத்தில் பெரிய கல்லை கட்டி குளத்தில் மூழ்கடித்துச் சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கம்பன் நகர் பகுதியில் தோண்டப்பட்ட கழிவுநீர் கால்வாயில் விழுந்த ஐஸ் வியாபாரி ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்பன் நகர் பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் நகராட்சித்துறையினர் கழிவுநீர் கால்வாய் அடைப்பை நீக்க தோண்டிய பணிகள் பல மாதங்களாக கிடப்பில் உள்ளதாகவும் இதனால் குழந்தைகள், முதியவர்கள் என பலர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கால்வாய் பணியை விரைந்து முடித்து தருவதாக செய்யாறு நகராட்சி ஆணையர் கீதா உறுதியளித்துள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மேலும் 53 சாட்சிகளையும் சம்மன் அனுப்பி விசாரிக்க மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் அனைத்து சாட்சிகளையும் முறைப்படி விசாரிப்பதுதான் நியாயமானது, அதற்கு நீதிமன்றம் கடமைப்பட்டுள்ளது என கூறிய மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் சம்பந்தப்பட்ட சாட்சிகளுக்கு முறைப்படி சம்மன் அனுப்பப்பட்டு தினசரி அடிப்படையில் வழக்கு பட்டியலிடப்பட்டு சாட்சிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார். சேலம் வழியாக செல்லும் 6 முக்கிய ரயில்களில் நிரந்தரமாக கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. பயணிகளின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாகர்கோவில் காச்சிக்குடி வாராந்திர ரயில்,
சென்னை சென்ட்ரல், கோவை சதாப்தி எக்ஸ்பிரஸ், பெங்களூரு கோவை உதய் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுகிறது. இந்திய சமூக நீதி இயக்கத்தின் முன்னாள் தலைவரும் இசிஐ திருச்சபை பேராயருமான மறைந்த எஸ்ரா சர்க்குணத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவர் வாழ்ந்த கீழ்ப்பாக்கம் சாலை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் புதிய பெயர் பலகையை திறந்து வைத்தனர். தங்கள் தந்தையின் பெயரை சாலைக்கு சூட்டியது கிறிஸ்தவ மக்களுக்கு அளிக்கப்பட்ட அங்கீகாரம் என எஸ்ரா சர்க்குணத்தின் மகள் கதிரொளி மாணிக்கம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசில் அருகே மீனவர் மீது தாக்குதல் நடத்திய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுப்பட்டினத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோயில் கும்பாபிஷேகத்திற்கு சென்று திரும்பும்போது அரசு பேருந்து ஓட்டுநரோடு ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு மீனவர் கணேசனை காவல்துறையினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கணேசன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை நீதிமன்ற காவலில் போலீசார் வைத்துள்ளனர். திருச்சியில் திமுக கவுன்சிலர் மலர்விழி ராஜேந்திரனின் வீட்டை ஒரு கும்பல் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியதாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். வீட்டிலிருந்த கார், இருசக்கர வாகனம், டிவி உள்ளிட்ட பொருட்கள் சூறையாடப்பட்டன. இதனால் கவுன்சிலர் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் மன்னார்புரம் KK நகர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மழைநீர் வடிகால் கட்டும் பணிக்கு ஒப்பந்ததாரரிடம் கவுன்சிலர் தரப்பினர் கூடுதல் கமிஷன் கேட்டதால் இருதரப்புக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததே இந்த தாக்குதலுக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள முன்னாள், இந்நாள் MP மற்றும் MLA-க்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்த விவரங்களை வழங்குமாறு அளித்த மனு மீது 12 வாரங்களில் முடிவெடுக்க மாநில தகவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் தாக்கல் செய்த மனுவில் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் தகவல் கேட்டு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நலனுக்காக கேட்கப்பட்ட தகவலை மறுப்பது அடிப்படை உரிமை மீறலாகும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் காய்ச்சலால் 2 உயிரிழந்த நிலையில் தமிழக எல்லையோர பகுதிகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான பட்டிசாலை, முள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் 2 குழுக்களை அமைத்துள்ளனர். இவர்கள் தமிழகத்திற்குள்ளே வரும் வாகனங்களை கண்காணிப்பதோடு அதில் பயணிக்கும் நபர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனையும் செய்து வருகின்றனர். வேதாரண்யம் அருகே உள்ள புஷ்பவனம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் குழு கோடியக்கரை நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களின் வலையில் 2 மூட்டை பிளாஸ்டிக் துகள்கள் சிக்கியுள்ளன. சுமார் 25 கிலோ எடையுள்ள அந்த பிளாஸ்டிக் மூட்டைகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த மூட்டைகளில் சவுதி அரேபியாவில் தயாரிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சின் அருகே அரபிக்கடலில் மூழ்கிய லைபீரியா நாட்டு சரக்கு கப்பலிலிருந்து இந்த பிளாஸ்டிக் துகள்கள் மூட்டைகள் வந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரிக்கப்படுகிறது. திருச்சியில் திமுக கவுன்சிலர் மலர்விழி ராஜேந்திரனின் வீட்டை ஒரு கும்பல் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியதாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். வீட்டில் இருந்த கார், இருசக்கர வாகனம், டிவி உள்ளிட்ட பொருட்கள் சூறையாடப்பட்டன. இதனால் கவுன்சிலர் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் மன்னார்புரம் KK நகர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மழைநீர் வடிகால் கட்டும் பணிக்கு ஒப்பந்ததாரரிடம் கவுன்சிலர் தரப்பினர் கூடுதல் கமிஷன் கேட்டதால் இருதரப்புக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததே இந்த தாக்குதலுக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாதவரத்தில் உள்ள பழைய பிளாஸ்டிக் சேகரிப்பு மற்றும் தரம் பிரிக்கும் கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பிளாஸ்டிக் பொருட்கள் என்பதால் தீ மளமளவென பரவியது. மாதவரம் மற்றும் செங்குன்றம் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த பெரும் சிரமப்பட்டனர். குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த இடத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் பிளாஸ்டிக் எரிந்து வெளியான கரும்புகையால் காற்றின் தரம் குறைந்து மாசு ஏற்பட்டது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே திடீரென யானை ஒன்று சாலைக்கு வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் செல்லும் சாலையை கடந்து செல்ல நீண்ட நேரம் யானை அப்பகுதியில் நின்றது. உடனடியாக விரைந்து சென்ற வனத்துறையினர் சாலையின் இருபுறமும் போக்குவரத்தை நிறுத்தி யானை சாலையை கடந்து செல்ல வழிவகை செய்தனர். சீர்காழியில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெய்வ வழிபாடு செய்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ள அவர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் வைத்தியநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்தார். அப்போது கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தொடரும் அண்மைச் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.